வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? பொதுவாக ஒரு ஹியூமன் லைஃப்பில் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ஹையர் லெவலே ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே ஆரம்பிக்கிற அந்த டைமில் தான். அதாவது இந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பார்த்துடணும். இப்போ ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே செட்டில் பண்ணோன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் லக்ஷ்மி டி ராஜன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். ஸோ மேம், நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே இந்த 20 வயசில் தான் அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மென்டலி இருக்கிற எல்லா ஆஸ்பெக்டும் என்ன அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரக்கூடிய ஒரு டைம்னு பார்த்தா இந்த 20 வயசு மேலே தான். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன்லேயும் செட்டில் ஆகணும், பர்சனல் லைஃப்லேயும் செட்டில் ஆகணும், அவங்கள நம்பி வர அவங்க குழந்தையும் நிறைய விஷயங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய நோக்கமே இருக்கும். ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு குழந்தையினுடைய சிரிப்பை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எல்லா கவலையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதோடைய ஒரு ஆய்வினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ளே 500 முறை ஸ்மைல் பண்ணுதான். தட் அன்கண்டிஷனல் ஸ்மைல். அந்த ஸ்மைலை பார்த்தா நமக்கு எல்லா கவலையும் மறந்துடுற மாதிரியான அந்த ஒரு சிரிப்பு. குழந்தையினுடைய புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மழலையின் சிரிப்பில் மகேசனை காணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது நமக்கு எல்லா கவலையும் மறந்து போயிடுது. அது 500 தடவை ஒரு நாளைக்கு சிரிக்கிறது தான் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயது வரைக்கும். அந்த குழந்தைக்கு 15 வயசு ஆகும்போது ஒரு நாளைக்கு 200 தடவை தான் சிரிக்கிறதாம். 20 வயசு ஆகும்போது 50 தடவை தான் சிரிக்கிறதாம். 25 வயசு ஆனதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஸ்மைல் இட் பிகம்ஸ் கண்டிஷ்னல். அந்த அன்கண்டிஷ்னல் ஸ்மைல் அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்டேருந்து போயிடுறது. ஏன்னாக்கா டியூ டு த ஸ்ட்ரெஸ். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் ஏகப்பட்ட மன அழுத்தங்களுக்கு அந்த குழந்தை ஆளாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அந்த அன்கண்டிஷ்னல் ஸ்மைல் நம்மளோட நேச்சர் நம்மளை விட்டு போயிடுறது அந்த மன அழுத்தத்தினால. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக அன்அவாய்டபிள் தான் சொல்ல முடியும்ல மேம். ஏன்னா கண்டிப்பாக அவங்க இல்லை நான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட அவங்களால முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மக்கள் அவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய அவங்களோட செல்ஃப் ரெமடிஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க மேம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி செல்ஃப் ரெமெடி அப்படிங்கிறது தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபைடு ரூல் டு பி ஹாப்பி. யூ ஹாவ் டு டேக் எவ்ரி சிச்சுவேஷன் அஸ் அ ஹாப்பி. ஹாப்பினஸ் இஸ் பை சாய்ஸ், நாட் பை கண்டிஷன். ஓகே. ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி பெர்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். when they are entering into a family relationship, ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், அந்த புரிதல் இருந்தது அப்படின்னாலே then that will be a successful relationship. ஓகே. அந்த புரிதல் தான் இன்னைக்கு தேதியில் ரொம்ப லேக்காக இருக்கு. அது மட்டும் இல்லை மேம், இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற விஷயம் மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்பவுஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்? அது ஸ்பெஷலி விமென்ஸ்க்கு சொல்லணுன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலேருந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து அவங்க ஒரு மேரேஜ் லெவல் அப்படின்னு வர டைமில் அவங்க பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஓகே வி ஆர் கோனா லிவ் லைக் திஸ் தட் அப்படின்னு பயங்கர கனவுகளோடு வரும்போது அந்த கனவுகள் ஸ்டாப் ஆகிற பட்சத்தில் தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் உமன் என்ன பண்ணால் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு கோட்டை நினைவு வந்தது. A man get into relationship thinking that the girl will not change, but she changes. The girl get into a relationship thinking that he will change,
he will not change. சேஞ்ச் ஓகே ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு வந்து ரெண்டு பேர் சைட்லேயும். ஏன்னா a woman, a girl, she always goes by logicality. He always goes by practicality. This is basic difference between men and women. இப்போ ஒரு நேரோயரான விஷன் ஒரு கேர்ளோடது, ஒரு பாயோடது வந்து ஒரு டனல் விஷன். இப்படி தான் இருக்கணும், ஒரு ஒரு செட் பிரின்சிபிள்ஸில் இப்படி தான் போகணுன்னா அது அப்படி தான் போகணும். ஹி வில் நாட் கம் அவுட் ஆஃப் இட். மல்டி டாஸ்க்டு கேர்ள், வாஷிங் மிஷின் போடுவாங்க, டிவியில் சீரியல் பார்ப்பாங்க, பால் கொதிக்கும், ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, அதே சேம் டைம் குழந்தைக்கு டைப்பரும் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு பொண்ணால் செய்ய முடியும். இஃப் he is reading a newspaper, he is reading a newspaper. டிவி ஓடிட்டு இருந்ததுன்னா அது அவருக்கு காதுலயே விழாது, ஃபோன் அடிச்சதுன்னா அவருக்கு காதுலயே விழாது. பிகாஸ் he is having that tunnel vision. ஆல்வேஸ் கேர்ள்ஸ் ஆர் விமன் ஆர் மல்டி டாஸ்க்டு பிரெயின் அவங்களுடையது. நேச்சராகவே there is a basic difference. யார் பெரியவங்க யார் சின்னவங்க, நான் ஆண் பெரியவனா பெண் பெரியவளா, அந்த கொஸ்டினே கிடையாது. they are just different. both are just different. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆஸ் ஐ செட் ப்ராக்டிக்கலாக அவங்களால திங்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு இது வந்து என்ன மாதிரி ஒரு ஃபேரி டேலான ஒரு வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி when she enters into the marriage life, அங்கே போகும்போது இட் இஸ் நாட் தட். அப்படி இல்லை. இப்போது உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஹனிமூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மரத்தை சுற்றி பாட மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மரத்தை சுற்றி பாட மாட்டாங்க. பட் அந்த சீன்ஸு அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கும். சினிமாவில் பார்க்குற மாதிரி இது மாதிரியெல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்ட நடந்துக்கணும், இது மாதிரிலாம் he has to show off his love to me அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் a guy never gets into relationship with such expectations. He is always practical. அதனால தான் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மெயின் காரணம். ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி ஒரு 1 year 1.5 years ஆகும்போது she starts back giving answers. எனக்கு அன்றைக்கே தெரியும் நீ இப்படி தான் இருப்பேன்னு, நீ மாறிடுவேன்னு நினச்ச, நீ மாறவே இல்லை. she says. he says நீ மாறிடுவேன்னு நான் நினச்சேன், நீ மாற மாட்டேன்னு நான் நினச்சேன், நீ மாறிட்ட, நீ ரொம்ப மாறிட்ட, நீ பழையபடி இல்லை. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே என்கிட்ட நீ பேசின மாதிரியே இல்லை, இப்போது நீ என்கிட்ட எதிர்த்து பேசுகிற. ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும்போது தென் இட் ஸ்டார்ட்ஸ் பர்ஸ்டிங் அவுட். ஒரு குழந்தை ஒன்று வந்ததுக்கப்புறம் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஷோல்டர் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது மாதிரி வரும்போது தென் இட் பிகம்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி.